இந்த வீடியோ காணும் அனைத்து CADD டெக்னாலஜி ப்ரோக்ராம் ஃபேமிலி நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மன அடி சாஸ்திரத்தில் உள்ள சில விதிமுறைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு உள்ள ஒரு சில சந்தேகங்களையும் இந்த வீடியோவில் நிவர்த்தி செய்ய போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் மறக்காமல் உங்களை வந்து சாரும். இந்த வீடியோ தேவைப்படும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற உங்கள் நண்பருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய நிறைகுறைகளை தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த நிறைகுறைகளை உடனடியாக பூர்த்தி செய்து புதிய வீடியோவை நம்ம அப்லோட் பண்ண முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது, குழியை கணக்கிடும்போது 4 புறமும் உள்ள தாய் சுவர்களின் கணக்கிட வேண்டும். சுவர்களின் வெளிப்புறத்தின் நீள அகல அளவை கணக்கிட வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அதாவது தாய் சுவர் அப்படின்னா மெயின் வால். இந்த மெயின் வாலோடைய அவுட்டர் டு அவுட்டர் டைமென்ஷனை எடுத்து தான் நம்ம வந்து குழியை கணக்கிடணும். நம்ம வந்து இன்னர் டைமென்ஷனோ சென்டர் டு சென்டர் டைமென்ஷனோ கணக்கிடக்கூடாது. இந்த மெயின் வாலோடைய அவுட்டர் டு அவுட்டர் டைமென்ஷனை வச்சு தான் ஒரு குழியை கணக்கிடணும் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு விதிமுறை. ரெண்டாவது, வாசற்காலுடைய உயரம் முறையே 9:5 என்ற விகிதத்தில் அமைவது செல்வ சிறப்புடையது. அதாவது 9 அடி உயரம் என்றால் 5 அடி அகலம் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து இதோடைய ரெண்டாவது விதி. அதாவது நம்ம ஒரு வாசற்கால் வைக்கும் போது அது 9:5 என்ற விகிதத்தில் அமைகிற மாதிரி வச்சுக்கணும். ஸோ 3 அடி அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ 3ன்றது வந்து 5 நம்ம கன்சிடர் பண்ணிட்டு, அதே மாதிரி இந்த 9 வந்து எவ்வளவோ அது மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க. மூன்றாவது விதிமுறையாக நம்ம பார்க்க போகிறது, கதவு வந்து ஒரே பலகையில் அமைவது சிறப்பு. இல்லையெனில் 3, 5, 7 என்ற ஒற்றைப்படை பலகைகளால் அமையலாம். அதாவது அனைத்தும் ஒரே பலகையால் அமைய வேண்டும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம வந்து டோர் போடும்போது அந்த டோர் வந்து ஒரே பலகையால், அதாவது பெரிய மரத்தால் ஒரே பலகையால் செஞ்சிருந்த ஒரு பலகையால் இருக்கக்கூடிய ஒரே டோரை வந்து நம்ம அமைச்சோம் அப்படின்னா அது வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னும். சப்போஸ் நம்ம அது மாதிரி கிடைக்கல, ஏன்னா ஒரே மரத்தில் கிடைக்கிற மாதிரி டோர் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படி கிடைக்கல அப்படின்னா அதே மரத்தில் 3 பலகை அல்லது 5 பலகை அல்லது 7 பலகைகளை சேர்ந்து நம்ம அந்த டோர் செஞ்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 3, 5, 7ன்ற மாதிரி பலகை பார்ட்டாக தான் நம்ம வைக்கணும். ஆனால் இந்த 3 பலகையும், சப்போஸ் நீங்கள் 3 பலகை வச்சு ஒரு டோர் ரெடி பண்ணுறீங்க, அந்த 3 பலகையுமே ஒரே மரத்தால் ஆனதாக இருக்கணும், வேற வேற மரத்தால் ஆனதாக இருக்கக்கூடாது அப்படின்றத அவங்க இங்கே முக்கியமாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிற விதிமுறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தலை வாசற்காலை விட உட்புற வாசற்கால் படியாக சிறிது உயரமாக இருத்தல் வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது மெயின் டோருடைய வாசற்காலுடைய உயரத்தை விட நம்ம உள்ளே போக போக வந்து அதோடைய உயரத்தை வந்து கொஞ்சமாவது சிறிது சேர்ந்தா உயர்த்தினா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது மெயின் டோர் வந்து ஒரு 7 அடி வைக்கிறோம் அப்படின்னா உள்ளே வந்து 7 அடி 1 இன்ச், அதுக்கு அடுத்தது 7 அடி 2 இன்ச், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்திட்டு போ அப்படின்ற மாதிரி இந்த ஆயாதி குழி கணக்கில் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க மனையடி சாஸ்திரத்தில். சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற விதிமுறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டை வந்து கட்டண பின் அதே மனையில் வேறு ஒரு பகுதியில் வீடு கட்டுமேனால் அதற்கான அளவு முறையே மீண்டும் தனியாக கணக்கிட வேண்டும் அப்படின்றது தான் அடுத்த விதிமுறை. அதாவது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய கேட்டிருக்காங்க. அதாவது என்னன்னா, சார் நான் வந்து எங்களுடைய வீடு வந்து ஒரு 60க்கு 80 இருக்குது, நான் அதில் வந்து ஒரு 30க்கு 40 வந்து வீடு கட்டிட்டேன். ஸோ நான் வந்து அதே மனையில் வந்து வீடை வந்து நான் கட்டுறேன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மனையில் நீங்கள் வீடு தனியாக கட்டுறீங்க, இப்போ இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் தொடர்பே இல்லாமல் தனியாக கட்டுறீங்க அப்படின்னா மேபி அதோடைய வாலோடைய கனெக்ட் பண்ணியோ இல்லை வேறு மாதிரி தனியாக கட்டுறேன், அதுக்கு வந்து தனியாக நான் மெயின் டோர் வைக்கிறேன், தனியாக வாசற்கால் வச்சு மெயின் டோர் வைக்கிறேன்னா நீங்கள் குழி கணக்கு கண்டுபிடிக்கும் போது தனியாக தான் நீங்கள் அதை கன்சிடர் பண்ணி தனி வீடுன்ற மாதிரி தான் நீங்கள் அதை வந்து கணக்கிடணும் அப்படின்ற விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த விஷயம், இந்த விதிமுறையோட முக்கியமான விஷயம். நீங்கள் ஒரே மனையில் வேறு ஒரு இடத்துல வீடு கட்டும்போது அந்த வீடுக்கு தனியாக மெயின் டோர், இதுதான் ரொம்ப முக்கியம், தனியாக மெயின் டோர் வைக்கும்போது அதை நீங்கள் தனி மனையாக தனி வீடாக கன்சிடர் பண்ணி தான்
கணக்கிடணும். குறிப்பாக முதல் வீட்டோட இணைத்து கணக்கிட கூடாது அப்படின்னு வேண்டாம் அப்படின்ற விஷயத்த அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதை நம்ம நிறைய பேர்கிட்ட வந்து டவுட்டாக கேட்டிருக்காங்க. சார் இது மாதிரி நான் வந்து வீடு கட்டியிருக்கேன், அதை நான் கூடவே சேர்த்து கட்ட போகிறேன், ஸோ அது வந்து இது கூட சேர்க்கணுமா, இது எப்படி சார் குழி கணக்கு அப்படின்ற மாதிரி நம்ம கூட நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ நீங்கள் வீடு கட்டும்போது தனியாக மெயின் டோர் வச்சிங்க அப்படின்னா அது தனி வீடுன்னு கன்சிடர் பண்ணி தனியாக குழி கணக்கு கண்டுபிடிக்கணுன்றது தான் இதுக்கான பதில். ஸோ அதுக்கு அடுத்தது நான் முன்னாடியே கட்டியிருக்க வீட்டுடைய வாசற்காலிலிருந்து உள்ளே செல்லும் போது புதுசாக ஒரு பகுதியை வந்து நான் கட்ட போகிறேன். அதுக்கு அடுத்த விதிமுறையை வந்து நான் முன் கட்டின வீட்டுடைய வாசற்காலில் இருந்து செல்கிற மாதிரி ஒரு பகுதியை வந்து நான் கட்டி வீட்டை வந்து பெரிய அளவில் விரிவுபடுத்த போகிறேன் அப்படின்னா பழைய அளவோடு சேர்த்து இந்த இடத்துல நீங்கள் வந்து குழி கணக்கு கண்டுபிடிக்கலாம். அதாவது மொத்தமாக நான் வந்து இது மொத்த குழி கணக்கும் ஒரே குழி கணக்காக சேர்த்து நீங்கள் கணக்கு பண்ணணும். ஏற்கனவே கட்டியிருக்கிற இடத்தோட சேர்த்து கணக்கு பண்ணணும். அதாவது எப்படி சொல்கிறேன்னா, இதுக்குன்னு தனியாக ஒரு மெயின் டோர் இல்லை, இந்த மெயின் டோருக்குள்ளே போயிட்டு ஒரு போர்ஷன் எக்ஸ்ட்ரா ஒரு பெட்ரூம் போட போகிறேன், ஆனால் இந்த மெயின் டோர் தான் எனக்கு மெயின் டோரு, இதுக்குள்ளே போய் தான் நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு போர்ஷன் ஆட் பண்ண போகிறேன்னா அப்போது வந்து நீங்கள் என்ன பண்ணணும், குழி கணக்கு வந்து கண்டுபிடிக்கணும். ஆனால் நீங்கள் தனியாக கட்டுறேன், இந்த மெயின் டோருக்கும் அந்த மெயின் டோருக்கு சம்மந்தம் இல்லை, நான் இந்த தனியாக போகிறேன்னும் போது இதுக்கு முன்னாடி பார்த்த விதிமுறைப்படி தனித்தனியாக கணக்கிடணும். ஆனால் நான் இந்த மெயின் டோருக்குள்ளேயே போயிட்டு தான் நான் வந்து ஒரு பார்ட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், புதுசாக ஒரு இடத்த நான் கட்டி இன்னொரு பெட்ரூம் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னும் போது அந்த இடத்துல நீங்கள் வந்து கணக்கிடக்கூடாது. சப்போஸ் நீங்கள் மேல் மாடியில் கட்டுற மாதிரி இருந்தாலும் அதே கணக்கு தான். மாடியில் வந்து நீங்கள் கட்ட போகிறீங்க அப்படின்னாலும் மெயின் டோர் இதே தான் சார், இதிலிருந்து நான் போய் கட்ட போகிறேன் அப்படின்னா மெயின் டோர் இதுக்குள்ளே இன்னருக்குள்ளே படிக்கட்டு கொடுத்து அதுக்குள்ளே மெயின் டோருக்குள்ளேயே கொடுத்து நான் மேலே போடும் போது நீங்கள் 2 ஃப்ளோரையும் சேர்த்தே கூட நீங்கள் கணக்கு பண்ணிக்கலாம். ஆனால் இல்லை, நான் படிக்கட்டை தூக்கி வெளியில் வச்சுட்டு நம்ம படிக்கட்டு மேலே ஏறி போயிட்டு ஸோ அந்த இடத்துல ஒரு டோர் வச்சு உள்ளே போகிறனும் போது அது தனி கணக்காக தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும் அப்படின்றத அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தது மாடிப்படி ஏறணும் இல்லையா, அந்த படிக்கட்டு எப்படி இருக்கணும்னா வடக்கு நோக்கியோ அல்லது கிழக்கு நோக்கியோ ஏறுற மாதிரி அமைச்சோம்னா அது சிறப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வடக்கு நோக்கியோ அல்லது கிழக்கு நோக்கியோ படிக்கட்டு ஏறுற மாதிரி இருந்தால் அது சிறப்பு. வீட்டில் வந்து தண்ணி வந்து வடக்கு கிழக்கு வடகிழக்கு ஆகிய ஏதேனும் ஒரு திசையில் வந்து செல்லும் மாதிரி அமைப்பது அவசியம். இப்போ நம்ம வந்து வாட்டர் பழுப்போ இல்லை தண்ணி வந்து நமக்கு விடுறோம் அப்படின்னா அது வந்து வடக்கு நோக்கியோ அல்லது கிழக்கு நோக்கியோ இல்லை வடகிழக்கு நோக்கியோ போகிற மாதிரி நம்ம பழுப்பு லைன் செட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நல்லா இருக்கும், வீடு வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. நல்ல செல்வ சிறப்பாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் மனையடி சாஸ்திரத்துடைய ஒரு சில விதிமுறைகளை வந்து நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ தேவைப்படும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற உங்கள் நண்பருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து போட முடியும். இந்த வீடியோவில் எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டவுட்டை நாங்கள் உடனடியாக நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ முழுமையாக பார்த்தமைக்கான எங்களது குழு சார்பாக நன்றிகள். நன்றி, வணக்கம்.